வீட்டிலே ரெடி பண்ணுறாங்க. மைதா மாவு. அது என்ன மாவு? கோதுமை மாவு. இன்னும் வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதனால் எதுக்கு 2 வாங்கிட்டு இருக்காரு பார்த்தேன். கடைக்கு போனோன்னு அதான் கேட்டேன், இந்த 1 வாங்கினா 1 ஃப்ரீ மாவு பாக்கெட் இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படின்னாங்க. 1 கொடுத்துருங்க. இது எவ்வளோண்ணே ஒரு பாக்கெட்டு? அதை கேட்கலையே. அதுக்கு தகுந்தாப்புல ரேட் இருக்கும். அதான் அதுக்கு தகுந்தாப்புல ரேட் இருக்கும். என்னண்ணே பச்சோம். எசன்ஸ்லாம் உண்டா? எசன்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு அடுத்து சத்து மாவு, அடுத்து முட்டை தான். ரைட். கவர் பத்திரம். ஆமாய்யா, கவர். அப்போ நாளைக்கு வாங்க முடியாது. சத்துமாக வேணா எதுக்குண்ணே என்கிட்ட எவ்வளோ நாள் வாங்கிக்கோங்க. இங்கே இந்த ஊரில் 2 கஸ்டமர் இருக்குது, பால்வாடி கஸ்டமர். வரும்போதெல்லாம் 2 பாக்கெட் கொடுத்து விட்ருவோம். இல்லை என் பொண்ணு பால்வாடிக்கு தான் போகிறாளா, பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு அது கப்பு இருக்குங்களா? அங்கே ஒரு கப்பு இருக்கு. பாக்கெட்டில் இருந்தால் குறைக்கலாம். ரஸ்க், பிரிட்டானியா ரஸ்க். வேறு எதுவும் தனியாக கேமரா செட்டப் வச்சுருக்கீங்களா? இல்லை இப்போ எல்லாம் ஃபோனில் தானே? ஃபோனில் தானே. ஃபோனில் வீடியோ எடுக்கிறது இருக்குது, பெல்ட் இருக்குது. அதை மாட்டியாச்சுன்னா அது பாட்டுக்கு எடுத்துட்டு. தண்ணியை முக்கி போடணும் தானே. தண்ணியும் வந்துடுச்சு, ரஸ்க்கும் மிக்ஸ் ஆகிடுச்சு. என்னண்ணே இன்னொன்று ஆகிப்போச்சா? ரைட். மீன் என்ன பண்ணுவீங்க, விற்றுடுவீங்களா? விற்கலாம் மாட்டேன், வீட்டுக்கு தான். 18 கண்டை 20 கண்டைனா அது எத்தனை 15-20 கிலோ கிட்ட வந்துடும்ல. 15 கிலோ 20 கிலோ வந்துடும்ல. 5 பேர் வரும்போது ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுங்கண்ணே. முட்டை இது மட்டும் உடஞ்ச முட்டைனால தனியாக கொடுத்தா. அது 2 லேசாக கிராக்கான முட்டை. இதுவே போதும் போல. என்னண்ணே
என்னையா குத்து வாங்கிட்டீங்களா லைட்டாக பால்செட்லாம் கொண்டு வந்து போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு இங்கே துப்புரம் எடுக்க மாட்டேங்குது. நான் அதோட பால்செட்டை கொண்டு வரதே இல்லை பாக்கிட்டேன். நானும் அதான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். சரி கடிக்கவே இதில் கடிக்கிட்டு விளையாட்டி தேவை. அன்றைக்கி வந்து போட்டு ஒன்றும் எடுக்கலை பால் செட்டில். ஃபைட் ரோக்கில் 2 சைடு 2 இது அந்த பஞ்சு வச்சு போட்டேன். அது 16 முள் இருக்கும்ல அதில். அது ஒன்று 1/2 கிலோவில் ஒன்று 1/4 கிலோவில் ஒன்று எடுத்தது. ஃபைட் ரோக்லையா? ஃபைட் ரோக்கு மொத்தம் 5 செட்டு வச்சுருக்கேன். 5 செட்டு சும்மா கிடக்கு வீட்டில். மாவை மட்டும் கொஞ்சம் கண்ணு கருத்தமாக பார்த்துக்கணும். நாய் வந்து அருமானம் தின்ட்டு போயிருக்கு மாவை. இந்த முட்டை கிட்ட போட்டு பிணைஞ்சிருக்கமா அடிச்சுருந்தா வந்து நாய் எறும்பு வந்துடும். எசன்ஸ் எதுவும் போடலாம்லண்ணே? இந்த பைனாப்பிள் எசன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்ல. எசன்ஸ் போட்டால் சிலேபி நிறைய வாய வைக்கும். இந்த வாசனைக்கு. அப்புறம் அதிட்ட போட்டு விளாண்டுட்டு மல்லு கட்டிட்டு கிடக்கும். அது வந்துச்சுன்னா நம்ம ஒரு நேரம் ஒரு சொண்டு சுண்டோம்னா ஆங்கர் புக்கு அதுக்கு மாவு வச்சுக்கிட்டு போயிடுது. மாவு எக்கச்சக்கம் செலவாகுது. நீங்கள் வச்சுருக்கிறது மாவை பார்த்தா அடிங்கப்பா. நான் அதில் காவாசி கூட இருக்காது. மொத்தமே ஒரு உருண்டை தான் இருக்கும், கை உருண்டை. சில நேரம் மாவு எக்கச்சக்கம் செலவாயிடுது, தட்டுப்பாயிடுது. 2ஆம் நேரம் போடுற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு நேரம் போடுறதே நல்லா ஹெவியாக போட்டுருவேன். ஒரு முள்ளை போட்டுட்டு போகிறேன்.